சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுக கூட்டணியின் இறுதி முடிவு, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அனல் பறக்கும் அதிமுகவின் கூட்டணி முடிவு. இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தேர்தல் வர்றதுக்கு கடைசி நேரத்தில் தற்பொழுது அதிமுக கூட்டணியில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2026 தேர்தலில் அதிமுகவும் சரி திமுகவும் சரி ஒரு வலுவான கட்டமைப்பை பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் 21க்கும் மேற்பட்ட கட்சிகள் கூட்டணியில் அமைஞ்சிருக்கு. அதிமுக கூட்டணியில் 15க்கும் மேற்பட்ட கட்சிகள் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. அதிமுக இன்னும் கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் ஒரு சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தற்பொழுது நமக்கு தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா பல்வேறு மாற்றங்களும் பல்வேறு திருப்பு முனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் தற்பொழுது அதிமுகவுடைய கள நிலவரத்தை பொறுத்தவரையும் அதிமுக மிகவும் பார்த்திங்கன்னா பின்தங்கி இருப்பதாகவும், அதிமுக மீண்டும் எதிர்க்கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்தை தான் பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும், ஏனென்று பார்க்கும்பொழுது அதிமுகவில் நடந்திருக்கக்கூடிய உட்கட்சி விவகாரம் காரணமாக கட்சியானது பிளவுபட்டிருக்கிறது. அது மக்கள் அனைவருக்குமே தெரியும். இதனால் பார்த்திங்கன்னா நிறைய விதமான மக்கள் அந்த கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வருவதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இதை ஒருங்கிணைப்பதற்காக பார்த்திங்கன்னா தற்பொழுது கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காரு. அந்த வகையில் நம்முடைய அமமுக, அதாவது பார்த்திங்கன்னா அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற அமமுகவை மீண்டும் கட்சி கூட்டணியில் சேர்த்திருப்பது பார்த்திங்கன்னா உங்கள் அனைவருக்குமே தெரியும். இப்போ சசிகலாவுடனும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் தரப்புடனும் பேச்சுவார்த்தையானது நடத்தியிருக்காங்க. அதாவது பாதிக்கு பாதி சீட்டு தரேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் துணை முதல் பதவி தரேன்னு சொல்லிட்டாங்க. 2 வருஷம் நீங்கள் ஆட்சி, அடுத்து 2 வருஷம் நாங்கள் ஆட்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எதுக்குமே பார்த்திங்கன்னா விஜய் தரப்பு ஒத்துக்கலை. ஆனால் பார்த்திங்கன்னா கடைசியில் நம்ம இருக்கிறவங்கள வச்சு பார்த்திங்கன்னா போட்டியில் பங்கு பெறலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருப்பதாக தற்பொழுது தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் தற்பொழுது சசிகலா அவர்களை இந்த கூட்டணியில் புதுசாக சேர்க்க உள்ளதாகவும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாமகவையும் சேர்க்க உள்ளதாக தற்பொழுது தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பாமக தான் ஏற்கனவே கூட்டணியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது அன்புமணி அவருடைய கட்சி, அதாவது பி டீம். இப்போ ராமதாஸ் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என்டிஏ பேச்சுவார்த்தையை அமித்ஷா அவர்கள் நடத்தினாராம் எடப்பாடி கிட்ட. அதாவது குறிப்பாக சசிகலா மற்றும் திருமதி சசிகலா அவர்களையும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய அன்புமணி அவருடைய அப்பா ராமதாஸ் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த சொல்லி கிட்டத்தட்ட அவங்களையும் பார்த்திங்கன்னா இந்த கூட்டணியில் இணைப்பதை குறித்து ஒரு முக்கியமான முடிவுகளை எடப்பாடி பழனிசாமி எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம் மக்களே.